இவ்ளோ ஐட்டம்ஸையும் நான் தனியால செஞ்சிருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீ சாப்பிட்டுருக்கவே மாட்ட. சாப்பிடலாம் வா. உனக்கு என்ன ஆச்சு எம்ரே? நாம இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்போம்ல. டார்லிங், இப்பயாவது வாழ்க்கைய வாழணும் சரியா? நம்ம டாக்குமெண்ட்ஸ் கைக்கு கிடைச்சிருச்சு. லைலாவை உன் பக்கம் இழுத்துட்டு அப்புறம் என்ன கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கலாம்ல? நான் என் அண்ணன் கிட்ட எப்படி திரும்பி போவேன்? என்ன பண்ணா அவர் என்ன மன்னிப்பாரு? ஓ எம்ரே, நீனும் அத பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கியா? அவன் உனக்கு என்னெல்லாம் பண்ணான்னு மறந்துட்டியா? எல்லாரும் முன்னாடியும் உன் சொந்த கம்பெனி விட்டு உன்னையே அவன் துரத்திட்டான். உங்க அண்ணன் உன்னை அசிங்கப்படுத்திட்டான். நீ லஞ்சம் கொடுத்தது மட்டும் தெரியாம இருந்திருந்தா இது சக்சஸ் ஆயிருக்கும். அவன் உன்னை ராஜா மாதிரி நடத்திருப்பான். நீ ஒரே ஒரு தப்பு பண்ணிட்ட, அதுக்கு எதுக்கு அவன் இப்படி ரியாக்ட் பண்றான்? உங்க அண்ணனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவருக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, அதெல்லாம் உனக்கு புரியாது. அப்ப நீயும் அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் வச்சுக்கோ எம்ரே. உன் ஸ்டேட்டஸ புரிஞ்சுக்கோ, மத்தவங்களை அசிங்கப்படுத்த விடாத. யார் அந்த ஜான்? உன் அளவுக்கு இந்த கம்பெனில அவன் வேலை செஞ்சிருக்கானா? இல்ல உன் அளவுக்கு யோசிச்சு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணிருக்கானா? நீதான் எப்பவும் கஷ்டப்பட்டிருக்க. கம்பெனியை நடத்த வேண்டியது உன் அண்ணன் இல்ல, நீதான். சரியா சொன்ன. அவர் யார் என்ன துரத்துறதுக்கு? எல்லாரும் முன்னாடி வச்சு நான் அசிங்கப்படுத்திருக்காரு. ஆமா, அதான சொல்றேன். இனிமேலாவது நீ யாருங்கறத தெரிஞ்சுக்கோ எம்ரே. எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை கூட பிறந்த தம்பியா பாக்கவே இல்ல. நீ மட்டும் ஏன் அவனை அண்ணனாவே பாக்குற? எம்ரே, நீ மறுபடியும் அந்த கம்பெனில சேர்றது என்னோட பொறுப்பு. எப்படி? ஃபேப்ரி இருக்கானே, அவனை வச்சு உன்னை மறுபடியும் அந்த கம்பெனில சேர்த்து விட்டுறேன். இப்ப என்ன புதுசா யோசிச்சு வச்சிருக்க? இப்போதைக்கு எதுவும் இல்ல. உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் போயிடுச்சு எம்ரே. பாரு, உனக்காக நான் எவ்வளவு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கேன். என்னால நம்பவே முடியல. என் செல்ல குட்டிங்க எவ்வளவு அழகா பூத்திருக்கீங்க. நிஹாத் பார்த்தா குஷி ஆயிடுவாரு. ஐயோ நிஹாத், நிஹாத் கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க. என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. என்னமாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகல. பூ பூத்திருக்கு பாருங்க, அழகா இருக்குல்ல? எல்லா பூவும் பூத்திருக்கு, சூப்பரா இருக்குல்ல எல்லா பூவும். வாவ் வாவ் வாவ். ஆனா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். இந்த மொத்த உலகத்திலயும் அழகான பூ யார் தெரியுமா? என் பொண்டாட்டி தான். என்னங்க நீங்க என்ன இப்படி வர்ணிக்கும் போது நானே ஒரு பூவா மாறின மாதிரி இருக்குங்க. ஐயோ போச்சுடி. ஏன் அப்படி பண்ண? ஏய் இங்க பாரு, நீ ஒளிஞ்சுக்கலான்னு மட்டும் பாக்காத. நான் உன்னை பாத்துட்டேன். என்னை எப்படி பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? உங்க கண்ணு முன்னாடியே என் மேல தண்ணி ஊத்திட்டா பாத்தீங்கல்ல? வேணும்னே பண்றா. நான் எதுக்கடி வேணும்னே பண்ணணும்? வாய மூடு. நான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன், நீ எதுக்கு குறுக்க வந்த? சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஏய் பொய் சொல்லாதடி. பண்றதையும் பண்ணிட்டு நீ பொய்யா பேசிட்டு இருக்க. பெரிய பூ வளர்க்கறாளாம். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. அந்த பூவோட சேர்த்து அந்த தொட்டியை நான் தூக்கி போடல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். கை வச்சு பாரு. தைரியம் இருந்தா கைய வைடி. பூ தொட்டி மேல கை வச்சு பாரு, கைய உடைச்சிடுவேன். இங்க பாருடி, நான் இத மறந்துடுவேன் மட்டும் நினைக்காத. இப்பவே அப்துல்லா ஐயா கிட்ட போய் நீ பண்ணதெல்லாம் நான் சொல்றேன்டி. உன் பூந்தொட்டியை நானே வந்து உடைக்கிறேன்டி. இனிமே நீ பூவே வளர்க்க முடியாது. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. உன்னை சும்மா விட மாட்டேன். ராட்சசி, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துறதுக்கு பூத்தொட்டியை உடைச்சிடுவேன்னு பேசிட்டு போறா. போனோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ? தேவையில்லாத வேலை. கடவுளே கடவுளே. எல்லாரும் அங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? இப்ப இங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நான் தான் சொல்றேன்ல, நேத்து ரெஸ்யூம்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதுறதுக்காக டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல எனக்கு ஒரே ஒரு வரி தான் கிடைச்சது. அதுல என்னன்னா, டீ காபி போடுவேன், அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை வாங்காம நடிப்பேன். அத வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? தலை சுத்துறா, புடிங்கடா புடிங்கடா, டேய் சுத்துறா. புடிச்சிட்டீங்களா? இந்த லோபி வேற ஜாஸ்தியா இருக்கு. இதுல வேலை போச்சுன்னா என்ன பண்றது? ஜிஜி இப்ப என்னாச்சு? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு சனம். கம்பெனி மூட போறாங்க. ஃபேப்ரிக் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டாரு. இப்ப பார்ட்னருக்கு நம்ம எங்க போக போறோம் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சவள மீன் விக்கிறவன கருடு விக்கிறவன, அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். எனக்கு வேலை போச்சு, அவ்வளவுதான். எல்லாரும் மவுண்ட் சிக்னல்ல பிச்சை எடுக்க வேண்டியதுதான். எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றத கேளுங்க. மிஸ்டர் ஃபேப்ரி நம்மளோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க காதுல வேலையா? மிஸ்டர் ஃபேப்ரி கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணலையா? இதுக்கெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிற. சும்மா கூட்டத்தை சேர்த்து வெட்டி கதை பேசாம எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. சரியா? வாங்க வேலையை பார்க்கலாம்.
இப்ப நமக்கு என்ன வேலை இருக்குன்னு எல்லாரும் எந்திரிக்கிறீங்க? எல்லா கம்பெனிஸும் நம்ம கூட வேலை செய்யறத நிறுத்திட்டாங்க. இப்ப நமக்கு என்ன வேலை இருக்குன்னு டாஷுக்கு எந்திரிக்கிறீங்க நீங்க. டே கொரில்லா வாயா உனக்கு வேலை இருக்காடா? டே பனி வாயா உனக்கு வேலை இருக்காடா? இப்ப எதுக்கு நீ கை தட்டின? எதுக்கு கை தட்டின? சொல்லு. எதுவும் பேச சொல்ல மாட்டேன். கூடாது, ஆனா இதுதான் உண்மை. அது ஒவ்வொருத்தரையும் வேலையை விட்டு தூக்க போறாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன். நீ ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்காத. இப்ப தலை சுத்துது. பொடி 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 போடுறா. உன்னை கம்பெனில பார்த்ததே கிடையாது. எங்க வர? நம்ம கம்பெனினா திடீர்னு கண்ணு வர தெரியாம போதுங்களா? மிஸ்டர் ஃபேப்ரி, ரொம்ப நன்றி உங்க பிஸி ஸ்கெடியூல்ல என்ன மீட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு. நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டு வந்தேன். முக்கியமான விஷயம்தான். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். திவாலாக வேண்டிய கம்பெனிய கடைசி நேரத்துல கை கொடுத்து நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. உண்மையிலே யாரும் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சூழ்நிலை, சில சூழ்நிலையால அப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆமா, சனேம் தான் உங்களை உதவி பண்ண சொல்லி கேட்டால. ஆமா, சரி. இப்போ நீங்க என்ன சொல்ற வர்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. சொல்றேன். இந்த நேரத்துல நான் உங்களுக்காக உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். உதவியா? என்ன உதவி? சனேம் அண்ட் கம்பெனிக்காகவும். உங்களுக்கு தெரியுமா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 மிரட்டி அனுப்பிட்டாங்க. இனிமே நான் பயப்படவே தேவையில்ல. ராத்திரி நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குவேன். என் சனம்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் பார்த்தல. வச்ச டீ தான் குடிக்க மாட்டீங்க. நான் பேசுறதுக்காக தலையாடல. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க சொல்லிவிட்டாமா. தாத்தா, மூக்குப்பொடி ஏதாவது வச்சிருக்கீங்களா? நான் புகார் கொடுத்தே ஆகணும். அப்துல்லா அங்கிள் நீங்க இருக்கீங்களா? நானும் புகார் கொடுக்க தான் வந்திருக்கேன். நீங்க அதை வாங்கிக்கணும். வாங்கத்தே வாங்கம்மா. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்னடா பண்ற? முதல்ல கேட்டது நான் தான். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க தலையே இப்படி நனைஞ்சிருக்கு. துண்ட வச்சு தொடச்சா காய போகுது. ஆனா உங்க அம்மா அப்படிதான் பண்ண மாட்டாளே. என் பூத்தொட்டிய உடைக்கணும்னு சொல்றான். கை வச்சு பாரு. அது என்ன அவ்வளவு பெரிய பூந்தொட்டியா? என் கையால அதை நானே உடைச்சு காட்டுறேன்டி. அப்துல்லா அங்கிள், விஷயம் என்னன்னு நான் முதல்ல இருந்து சொல்றேன். நீங்க தெளிவா கேளுங்க. ஒரு பெரிய ஜன்னல், அதுல பூத்தொட்டி இருக்கு. அந்த ஜன்னல் எங்க இருக்கு? என் வீட்டுல இருக்கு. அந்த வீடு யாருக்கு சொந்தம்? எனக்கும் என் புருஷனுக்கும் சொந்தம். இல்ல, நீ வளர்க்கிற செடி வீட்டுக்குள்ளேயா இருந்துச்சு? ஜன்னலுக்கு வெளியே தானே வச்சிருந்த. உள்ள வச்சிருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா அது ஜன்னலுக்கு வெளியே தான் இருந்துச்சு. அதாவது நடைபாதைக்கு வெளியே இருந்துச்சு. அதான் நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த பூந்தொட்டி ஜன்னலுக்கு வெளியே இருந்திருக்கு அப்படின்னா அது பொது இடம். சரி, நம்ம தாத்தா கிட்டே கேட்டுடலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க தாத்தா. உங்களதான். எனக்கு தான் மதிப்பு கிடையாதுன்னு பார்த்தா சீனியர் சிட்டிசன் இவங்க சொல்றதுக்கும் மதிப்பே கிடையாதா? உங்களதான் தாத்தா. என்ன தாத்தா தாத்தா தொங்கிருச்சு? தாத்தா எழுந்திருங்க தாத்தா, எழுந்திருங்க தாத்தா. தாத்தா எழுந்திருங்க தாத்தா. ஐயோ, என்ன மூக்குல இருந்து யார் வர மாட்டேங்குது? பிளாக் ஆயிடுச்சா? இதுக்குதான் மூக்குப்படி ஓரா போடக்கூடாதுன்றது. அங்கிள் இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சு? பல்ஸ் இல்லையே. தாத்தா மேல போயிட்டாரு. நல்ல மனுஷன், பாவம் 107 வயசாச்சு. இப்ப எல்லாரையும் விட்டு போயிட்டாரு. ஆனா இருந்த வரைக்கும் ராஜா மாதிரி வாழ்ந்தாரு தாத்தா. இவரு பேர பசங்களே இவருக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். இந்த இறப்புங்கிறத தடுக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு நாள் வரது தானே. அதாவது நமக்கும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அதெல்லாம் சரி, நீங்க இப்ப கண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. நாங்க குழந்தையா இருக்கும் போதுல இருந்து இவர் எங்களை பாத்துட்டு இருக்காருடா. இந்த தெருவுல இருக்கிற எல்லாரையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. நிஜமாவா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவர் தான் என்ன பாத்துக்கிட்டாரு. இவரு அவ்வளோ பெரிய ஆளா எனக்கு தெரியாம போச்சு. அப்படின்னா ஒரு சரித்திரமே சரிஞ்சிருச்சு. அப்துல்லா தாத்தா, எங்களை விட்டு ஏன் போறீங்க? இவ்வளவு சீக்கிரம் நீங்க போலாமா? சொல்லுங்க தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, போதீங்க, எழுதுறீங்க. ஹலோ, ஆம்புலன்ஸா? ஹலோ மிஸ்டர் எம்ரே, சொல்லுங்க. நான் ஃப்ரீ தான். இல்ல, நான் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரலையே, வீட்ல இருக்கா. கண்டிப்பா நாளைக்கு எடுத்துட்டு வரேன். இப்பவே பார்க்கணுமா? தெரியலையே, வெளியே வர முடியும்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்பயே கிளம்புறேன்.
இதுக்கப்புறம் இல்ல திடீர்னு வேலையை விட்டு போனா நம்ம என்ன பண்றது? நம்ம எங்க போய் வேலை செய்யறது? கம்பெனில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வேலை செய்யாம இங்க நின்னு எல்லாரும் அரட்டை அடிச்சிட்டு இருந்தா எப்படி? பாருங்க மேடம், இதுல என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மேல இடத்துல இருந்து நாங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னோமா? ஏன் நீங்க எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதா? அப்பனா உங்க யாருக்குமே இந்த கம்பெனி மேல நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம். இங்க இருக்க ஒருத்தன் கூட ப்ரொஃபஷனலாவே இல்ல. ஆமா, என்னாச்சு? ஹலோ மிஸ்டர் ஃபேப்ரிக், வெல்கம். வெல்கம் சார். நாங்க சின்ன சின்ன ஐடியாஸ் யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்க ஆபீஸ்ல இப்படிதான் திடீர்னு மீட்டிங் போட்டு ஐடியாஸ் யோசிப்போம். எனக்கு இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, அதனாலதான் நான் எப்பவுமே சாந்தமா இருக்கேன். நம்ம ஜான் சாரோட கேபினுக்கு போலாமா? வாங்க ப்ளீஸ். போலாமே, ப்ளீஸ். ஜான், மிஸ்டர் ஃபேப்ரி வந்திருக்காரு. ஹாய் ஃபேப்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. ஓகே. நாம நம்மளோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கேட்ட மாதிரி மத்த பேப்பர்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பார்ட் இங்க இருக்கு, மத்தது எல்லாத்தையும் நாங்க மெயில் பண்ணிரோம். வேணும்னா இத பாருங்க. என்னாச்சு? எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீ தான் பேசி ஆகணும். நீ அவர் கூட வேறு. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே ஓகே. ஓகே गाइस, கம் ஆன், கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். எல்லாரும் என் கிட்ட வாங்க. என்ன பிரச்சனை? ஜான்சர், இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அதனாலதான் எல்லாரும் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. சில பேர் வேலை போக போகுதுன்னு சொல்றாங்க, சில பேர் கம்பெனி திவாலாக போகுதுன்னு சொல்றாங்க. நான் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே தான். அப்படியா? நிலைமை என்னங்கறத நான் சொல்றேன். நாம கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்தோம். ஆனா நம்ம கம்பெனி திவால்லாம் ஆகல. உங்களுக்கே தெரியும், நம்மளோட புது பார்ட்னர் மிஸ்டர் ஃபேப்ரி, அவர் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு. இனிமே நம்ம வேலையை ரசிச்சு பண்ணி ஆகணும். இந்த நேரத்துல தான் நீங்க எல்லாருமே தைரியமா இருக்கணும். யாரும் பதட்டப்பட வேணாம். நாம என்ன பேய் வீட்லயே இருக்கோம். இப்ப புரிஞ்சுதா? இப்ப நல்லாவே புரிஞ்சிச்சு பாஸ். அது மட்டும் இல்ல, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்க யாரையுமே வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. மாசம் ஆனா உங்களுக்கு சம்பளம் டான்னு வந்து சேரும். ஓகே? இந்த மாதிரி கஷ்டமான நாட்கள்ல தான் நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் நம்ம நிச்சயம் ஜெயிக்க முடியும். இப்ப எல்லாரும் உங்க கேபின்ஸ்க்கு போறீங்களா? எனக்கு ஒரு டீ வேணும். நல்லா ஸ்ட்ராங்கா. நல்ல ஸ்ட்ராங்கா வா. பாத்தீங்க, உங்க எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு. நல்லா பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ. எனக்கு ஒன்று தோணுது. நம்ம ஏன் ஒரு பார்ட்டி வைக்க கூடாது? நம்ம 2 பேரும் இப்போ பார்ட்னர்ஸ் ஆயிருக்கோம். அது உங்க எம்ப்ளாயிஸுக்கு கூட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல? அடடே, இது ரொம்ப நல்ல ஐடியா வச்சே. சொல்றது சரிதான் ஃபேப்ரி, ஆனா அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. ஏன் ஜான் இப்படி சொல்றீங்க? நம்ம எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை வேணும்ல. நல்லதானே? நம்ம பிரஸையும் கூப்பிடலாம். அப்பதான் நம்ம எப்படி இருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு அருமையான ஐடியா. வெரி சூப்பர். வேணும்னா சொல்லுங்க, நானே பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். இல்ல பரவாயில்ல, விடுங்க. இந்த பார்ட்டியை நானே நடத்தலாம்னு ஆசைப்படுறேன். சரி, அப்ப கண்டிப்பா உங்க இஷ்டப்படி பண்ணலாம். எந்த டேட்ல பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீக் நீங்க ஃப்ரீயா இருந்தா அன்னைக்கே பண்ணிடலாமே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடவே கூடாது. நாளைக்கு சாயங்காலம் பண்ணலாம். இடம் எதுங்கிறத நானே சொல்றேன். சூப்பர். நாளைக்கு சாயங்காலமா? நாளைக்கு சாயந்தரம். அப்ப ஓகே தானே? மிஸ் சனேம் இங்க இருக்காங்களா? அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சனேமா? எதுக்கு? நாங்க ப்ரோக்ராம் பண்றோம். என்ன ப்ரோக்ராம் அது? உங்களுக்கு டீ. சரி. ஹாய் ஃபேப்ரி சார். மிஸ் சனேம், இப்பதான் உங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? எதுக்கு? என்ன இப்படி கேக்குறீங்க? நம்ம ஒன்னா ப்ரோக்ராம் பண்றோம்ல, உங்க பர்ஃபியூம் டெவலப் பண்றத பத்தி. அம்மா இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? இன்னைக்கு முடியாது, அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சனம்க்கு என்ன வேலை இருக்கு? அதான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம். அப்போ நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நம்புறேன். வீக்கெண்ட் உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஓகே தென், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அப்புறமா மீட் பண்ணுவோம். என்னோட ஃபைல் இதான் எடுத்துக்கிறேன். மிஸ் டேரன். ஓகே, வாங்க. நான் வெளியே வரைக்கும் பார்க்கலாம். வரேன் சனேம். வரேன். சரி, வாங்க கிளம்பலாம். அவர் என்ன சொன்னாரு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு ஒரு புது நியூஸ். நாளைக்கு சாயந்தரம் மிஸ்டர் ஃபேபரியும் ஜானும் நம்ம எல்லாருக்குமே பார்ட்டி கொடுக்க போறாங்க. கை தட்டுங்க. பாத்தியா? சூப்பர் சூப்பர். நாளைக்கு சாயந்தரமா? ஆமா, நாளைக்கு சாயந்தரம் தான். நீ எதுக்கு கவலைப்படுற? பார்ட்டி வந்து என்ஜாய் பண்ணி பாரு, செம்மையா இருக்கும். ஆனா நாளைக்கு என்னோட பிறந்த நாள். நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். நாளைக்கு உன்னோட ஜி ஜி, எதுக்கு இப்ப நீ கத்திட்டு இருக்க? யார்கிட்டயும் இத சொல்லாத. எனக்கு தெரியாம யார்கிட்டயும் இத போயிடுச்சு. பத்தி சொல்லாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இரு.
நாளைக்கு யாருக்கும் பிறந்த நாள்லாம் கிடையாது. எல்லாம் சாதாரணமா வந்து வேலை பாருங்க. நீ உளறி வைக்க போறேன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு ஒரு சாதாரணமா நாள், அவ்வளவுதானே. மில்ஹாத், சொல்லு. நான் அப்துல்லாக்காக ஹல்வா பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் கொடுமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கே. ஸ்வீட்டா? என்ன ஸ்வீட்டு? லுக்மாவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்வாவை விட இது நல்ல யோசனையா இருக்கு. யார் இது பண்ணது? பாக்க நல்லா இருக்குல்ல? ஐசன் தான் ஆர்டர் பண்ணா. ஆர்டர் பண்ணாளா? எதுக்கு ஆர்டர் பண்ணா? எங்க பண்ணாவ? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. அதோ உன் பின்னாடி இருக்கே அந்த வண்டிய கொஞ்சம் பாரு. கொஞ்சம் திரும்பி பாரு, அந்த வண்டி தான். எல்லாரும் அங்கதான் நிக்கிறாங்க. சாப்பிடுங்க எல்லாரும், நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு தான் ஓட்டு போடணும். மகாஜனங்களே, நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும், மறக்காதீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. அப்துல்லா அங்கிள் மட்டும் இருந்திருந்தா அவர் சொல்லிருப்பாரு நான் தான் அடுத்த பிரசிடென்ட்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாரும் நல்ல நிம்மதியா சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இவ்வளவு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்துல்லா ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. என்னமா அவன் அந்த இசான் தானே? அவன் இங்க என்ன பண்றான்? அது எப்படி எனக்கு தெரியும்? ஆமாண்ண, அவனேதான். அந்த நரி பையனேதான். அவனேதான். அவன் தான் என்கிட்ட இந்த நோட்டீஸையும் கொடுத்தான் பாரு. அடடே, நீங்க எப்போ வந்தீங்க? இந்தாங்க, நீங்க சாப்பிடுறீங்களா? வாங்கிக்கங்க. இன்னும் எதுக்கு குடுக்குற? நீ ஏற்கனவே கொடுத்ததை தீக்கிறதுக்கு இன்னும் ஆள் வரணும் போல இருக்கு. அட என்ன ஆக போகுது? இதையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஆனா உங்க ஓட்ட மட்டும் மறந்துடாதீங்க. இத பாத்தீங்களா, இங்க கிளம்புடா. தான் போடணும். சரியா? மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்க. நானும் சாப்பிடுறது. எனக்கு பசியே போயிடுச்சு. அவளை பார்த்தாலே வெறுப்பாகுது. அப்படியே பத்திக்கிட்டு வருதே. ஹாய் லைலா. ஹலோ மிஸ்டர் எம்ரே, நல்லா இருக்கீங்களா? கம்பெனில இருந்து எஸ்கேப் ஆயிட்ட போல. ஆமா, கம்பெனில எல்லாரும் ரொம்ப பிஸியா பேசிட்டு இருந்தாங்க. நான் அங்க இருந்து வெளியே வந்ததையே யாரும் கவனிக்கலன்னா பாருங்க. ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா கவனிச்சிருப்பேன். தெரியும், ஆனா நீங்க அங்க இருந்திருந்தா நான் வெளியே வந்திருக்க மாட்டேனே. அது உண்மைதான். மிஸ்டர் எம்ரே, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கா. சீக்கிரமா நீங்க ஆபீஸ்க்கு எப்படியாவது வாங்கல. கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் நான் வந்துருவேன். எல்லாம் பழைய மாதிரி மாறிடும். நிஜமாவா சொல்றீங்க? இத கேக்கதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைலா, நீ நிஜமாவே ரொம்ப அப்பாவியா நல்ல பொண்ணா இருக்க. நம்ம இத்தனை வருஷம் ஒண்ணா வேலை பார்த்திருக்கோம், ஆனா இது நாள் வரைக்கும் கவனிச்சதில்ல. ஒவ்வொரு தடவை எனக்கு பிரச்சனை வரும்போதும் நான் ஒன்னதான் என் மனசுல நினைச்சுப்பேன். தேங்க்யூ மிஸ்டர் எம்ரே. நீ நேத்து கூட எனக்காக அதை பண்ணல, அதை லைஃப்ல மறக்க மாட்டேன். நீ மட்டும் அதை பண்ணலனா நான் என் கம்பெனியை மறந்துருக்க வேண்டியதுதான். இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது நல்லதே இல்ல. அது உனக்கு ரிஸ்க் தான். ஆனா டாக்குமெண்ட் இப்ப என்கிட்ட இல்லையே. அத நாளைக்கே உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன். சரி, ஓகே. இன்னைக்கு காலையில இருந்து ஃபுல்லா நான் வேலை இல்லாம வெட்டியாதான் இருந்தேன். நான் வர வழியில உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கினேன். அட மிஸ்டர் எம்ரே, எதுக்கு கிஃப்ட் இல்ல? நான் அப்படி பெருசா என்ன பண்ணிட்டேன்? ஓபன் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க எடுத்து கொடுக்கறது நல்லா இல்லாம இருக்குமா? இந்த பிராண்ட் ரொம்பவே காஸ்ட்லி ஆச்சே. மிஸ்டர் எம்ரே, என்னால நம்பவே முடியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதை வேர் பண்ணி பாரு. கண்டிப்பா இப்பயே போட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. சத்தியமா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்சம் லெஃப்ட்ல கொண்டு வா. அடடா, செம்ம அழகா இருக்கு. அந்த முடியை மட்டும் கொஞ்சம் வெளியே விட. ஓகே, அழகா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு நானும் பாக்கணும். போன்ல பாக்குறேன். சரி, நீ என்ன சாப்பிடுற? தெரியலையே. சாலட் ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ, வந்து ஆர்டர் எடுத்துக்கோங்க. 2 வெஜிடபிள் சாலட். ஓ, இது ரொம்ப அழகா இருக்கு. ஒருத்தரையும் விடக்கூடாது. எல்லாருக்கும் கொடுங்க. நிறைய வாங்கி போட்டுக்கோல. எல்லாருக்கும் கொடுங்க. யாரும் சாப்பிடாம போக கூடாது.
நான் ட்ரெஸ் வாங்க தானே வந்தேன். நான் மறந்தே போயிட்டேன். வாங்க வாங்க, மத்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. இவ போடுற ஆட்டத்தை தாங்க முடியல. நம்ம ஏரியாவுக்கே பிரசிடென்ட் ஆகணுமா அவளுக்கு? அடுத்து என்ன பண்ண போறா? அரசியல்ல இறங்கி எம்எல்ஏ ஆயிடுமா? அதுக்குதான் எல்லாருக்கும் இப்படி ஐஸ் வைக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்க வெளியில பார்க்கதான் வெள்ளந்தியா இருப்பாங்க, ஆனா உள்ள விஷம், முழுக்க விஷம். ஆமா ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நான் இங்கதான் இருக்கேன். தெரிஞ்சுதான்டா நீங்க சொன்னேன். திட்டுறது எங்க அம்மா. உங்க அம்மா பண்றதெல்லாம் சகிக்கல. இந்த ஏரியால பாதி இடம் அவளுக்கு தான் சொந்தம். மிச்ச இடத்தையும் எடுக்கலான்னு பாக்குறா பாத்தீங்களா? என் ஓட்டு உனக்கு சரியா சொன்னீங்க. பக்கத்துல தானே உங்க வீடு. தம்பி நீ தப்பா எடுத்துக்காதப்பா. ஒரு மனுஷன் இதை எப்படி தப்பா எடுத்துக்காம இருக்கிறது? எங்க அம்மாவை பத்தி ஏன் முன்னாடியே ஊரே ஒன்னா கூடி தப்பு தப்பா பேசுறீங்க? சிரிக்காதரா ஓனா மூஞ்சி. இந்நேரம் உனக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்குமே போலியா? ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, சாப்பிடலான்னு வந்தேன். சரி, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கின? ஜியோகிராஃபில எவ்வளவு வாங்கின? முதல்ல ஜியோகிராஃபி என்னன்னு தெரியுமா? அவள என்ன பொம்பளை, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவ. நம்ம ஏரியால இருக்கிற குப்பையை எல்லாம் அப்துல்லா அங்கிள் கிட்ட சொல்லி வற்புறுத்தி அதை அந்த பக்கம் கொண்டு போக வச்சது யாரு? ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க, அவதான். டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷன் ஆகாத. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? அவ போடுற குப்பையை அள்ளி கொண்டு போய் அந்த பக்கம் போடுறதுக்குள்ள என் இடுப்பே உடைஞ்சு போயிடுது. கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆள் நீதேதான் ஆகணும். நம்ம தெருவுல இருக்கிற நாய் பூனைக்கெல்லாம் நம்ம பவுல்ல சாப்பாடு வைப்போம், அப்புறம் அதுக்கு தாகமா இருக்கும்னு இன்னொரு பவுல்ல தண்ணி வைப்போம். வாயில்லா ஜீவன்க, அதுங்களும் உயிர் வாழணும்ல. ஆனா அதையும் ஒருத்தி தப்புன்னு சொன்னா அதை தடை செஞ்சது யாரு? இது ரெண்டாவதா? ஆமா ஆமா, பெரிய புரட்சி படம் இது. நாமெல்லாம் கடைக்குள்ளேயே சேர போட்டு வெட்டி கதை பேசிட்டு இருப்போம். ஏன்னா நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா உட்கார்ந்து பேசுவோம். ஆனா அதையும் தப்புன்னு சொல்லி தடை பண்ணது யாரு? ஆமா ஆமா, சொல்றது சரிங்களா? இது மூணாவது. ஆமாமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. இதுவே போதும் நினைக்கிறேன். அதனாலதான் நண்பர்களே, இந்த அடிமை ஆட்சியை நாம ஒழிக்கிறோம். சரி, எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதான் என் ஆசையும் கூட. நம்ம மில்கி பே பிரசிடென்ட்டுக்கு நிக்கணும். நாம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவளை ஜெயிக்க வைக்கணும். என்ன ஒரு நிமிஷம் இருங்க. என் ஓட்டு உங்களுக்கு தான். என்னதான் ஒரு பக்கம் எங்க அம்மா இருந்தாலும் என் மாமியார் இருக்கிறது இந்த பக்கம். என் அத்தை தங்கத்துல என் தங்கம் சொக்க தங்கம். என்ன ஏன் புள்ளியும் அங்க இருக்கிறான்? இங்க வாடா, அங்க உனக்கு என்னடா வேலை? இங்க வா. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன அதுக்குள்ள அப்படி முடிவு பண்ணிட்டீங்க? நான் அப்படி எல்லாம் சொல்லலையே. எல்லாரும் விருப்பப்படுறீங்க. ஆனா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? ஒரு இடத்த ரெடி பண்ணலாம், ஒரு இடத்த புக் பண்ணி அழகா டெக்கரேட் பண்ணலாமா? அப்புறம் கம்பெனில இருக்கிற அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடலாம். சனி பார்த்தா சர்ப்ரைஸ் ஆடுவாள. நல்லா இருக்கே. நம்ம ஏரியால இருந்து சில பேரை கூப்பிடலாமா? அப்படியே நம்ம ஜான்சாரையும் கூப்பிடலாமா? அதான் உண்மையான சர்ப்ரைஸா இருக்கும். ஒருவேளை அவங்க ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா? நீ சொன்ன ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா வருவானா தெரியலையே. ஆனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. எப்படி அவனை கூப்பிடுவ? ஜிஜி நமக்கு உதவி பண்ணுவான். இருங்க, நான் இப்பவே அவனுக்கு கேட்டு சொல்றேன். இரு, கால் பண்றேன். நல்ல சகுனம். போன் வர அடிக்குது பாத்தியா? ஒழுங்கா வேலை பாரு, இது வந்துடுறேன். சொல்லு ஹைஹான். ஹலோ ஜிஜி, எப்படி இருக்க? எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும், அதான் கூப்பிட்டேன். சனிமும் பக்கத்துல இல்லல? அவ இங்கதான் இருக்கா. போன் அவகிட்ட கொடுக்கவா? இல்ல வேண்டாம் வேண்டாம், கொடுக்காத. அவளுக்கு தெரிய வேண்டாம். என்னது ஹைஹான், நீ ஏதோ ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்லணும்னு பாக்குற. அதெல்லாம் என்னால மறைச்சு வைக்க முடியாது. அத மறைச்சுன்னு வச்சுக்க, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும். இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் தாண்டி நான் நிறைய வந்திருக்க. அதை புரிஞ்சுக்க. நீ தயவு செஞ்சு போனை வச்சுட்டு நான் வச்சிடறேன். மோசமான விஷயம் கட் பண்ணாத. என்னடா பாக்குற? வேலையா பாருடா. ஒண்ணு இல்லம்மா, இங்கதான். சனம்க்கு பர்த்டே வருது, அதான் கூப்பிட்டேன். இத முதல்லயே சொல்லிருக்கலாமே. சரி, பிளான சொல்லட்டா? அது வந்து ஜான் சார் கிட்ட நாம சனிமோட பர்த்டே பத்தி சொல்லணும். ஒருவேளை அவர் வந்தாருன்னா சர்ப்ரைஸா இருக்கும். ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலாம் இல்லையா? பரவாயில்ல, இவ்வளவு அருமையா யோசிச்சு வச்சிருக்கியே. சூப்பர். நான் என்ன பண்ணணும்? நீ ஜான் சார் கிட்ட போய் சனிமோட பிறந்த நாளை பத்தி சொல்லிடு. சரி சரி, இவ்வளவுதான் விஷயமா? விட்டுரு, அத நான் பாத்துக்கிறேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். பாய். ஜஸ்ட் மிஸ். வந்து மாவு பேசி வா. சரி சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஜான் சார் கிளம்புறீங்களா? எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. அது இப்ப தேவையில்ல. என்னது தேவையில்லையா? பாஸ், அப்புறம் பார்க்கலாம் ஜெய். பாஸ், அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னேன். அப்புறம் பார்க்கலாம்ங்களா? ஜெய் நான் நல்லா இருக்கேன், நீ அங்கே இரு. அவர்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சே.
நீங்க மட்டும் பதவிக்கு வந்துட்டீங்க, இந்த இடமே ஒட்டு மொத்தமா பயங்கரமா மாறிடும். ஆண்டி முசோ கையை பிடிச்சிட்டு 2 பேரும் எங்க போறீங்க? உங்ககிட்ட எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க நாங்க விரும்பல. நாங்க இப்போ ஒரு மீட்டிங்க்கு போறோம். என் அத்தை பிரசிடென்ட்க்கு நிக்க போறாங்க தெரியுமா? அது நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அண்ணா நானும் போறேனா? ஏய் பாத்து போ. மிஸ்டர் ஃபேப்ரி, அது என்கிட்ட விட்டுருங்க. உங்களுக்காக அந்த பார்ட்டியை நான் சூப்பரா ஆர்கனைஸ் பண்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. மத்த எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன். சனீம்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட் நானே வாங்கிடுறேன். அதுதானே முக்கியம். நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி. மிஸ்டர் ஃபேப்ரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டாரு நாளைக்கு சாயங்காலம். ஃபேப்ரியோட பார்ட்டி எனக்கு புரியுது, பட் சனீம்க்கு கிஃப்ட் எதுக்கு? அதுதான் சர்ப்ரைஸே. நாம நினைச்சதை விட ஃபேப்ரி சனீம் மேல பைத்தியமா இருக்கான். நாளைக்கு சனீமோட பிறந்த நாள். இத ஃபேப்ரி வாங்கிட்டு சொன்னானா? ஆமா, நான் அவர்கிட்ட மோட்டிவேஷனல் பார்ட்டி வைக்கலாம்னு சொன்னேன். அதால ஜானுக்கு பொறாம வரும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. ஆனா நமக்கு சாதகமாயிடுச்சு. அதாவது ஃபேப்ரி சனீம்காக ஒரு பார்ட்டி வைக்க போறான். அத பார்த்து என் அண்ணன் பொறாமப்படுவாரு. சரியா சொன்ன. சனீமும் முழுசா குழம்பி போயிடுவா. நீ என்ன பண்ண? லைலா கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டியா? இல்ல வாங்கல. இன்னைக்கு வீட்டுல வச்சிட்டாலாம், நாளைக்கு கொண்டு வரலாம். ஒருவேளை அவ உன்னை ஏமாத்துறாளா? உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாளோ என்னமோ? எல்லாரையும் ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த லைலா ஒரு அப்பாவி பொண்ணு. போது டார்லிங், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. அதை விட நம்ம வேலையை பார்க்கலாம். யாருக்கு கால் பண்ண போற? சின்ன பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்குற ஒரு ஆளுக்கு தான். முடியாது முடியாது ரொம்ப கடுப்பா அதெல்லாம் என்னால பண்ண என்ன முடியாது. பண்றது? அந்த வேலையை செய்ய சொல்றீங்க, என்னால எப்படி செய்ய பெரிய முடியும்? வேலை பார்க்கலாம். இருக்கிற வேலையை என்னால செய்ய முடியல. இதெல்லாம் செய்ய சொன்னா எப்படி செய்ய முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பாத்துங்க. அதெல்லாம் என்னால முடியாது. அவதான் நான் ஹலோ சொல்றேன். ஐலன் மேடம். ரெண்டு பேரும் பேசிட்டே இருங்க. இந்த வந்தா நான் நல்லா இருக்கேன் ஐலன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாளைக்கு ஏஜென்சில ஒரு பார்ட்டி இருக்கு, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஜான் சனீம்காக ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கான், அதுதானே? என்ன சொன்னீங்க? நாளைக்கு பார்ட்டி சனீம்காகவா? ஜான் சார் சனீம்காக பர்த்டே பார்ட்டி வைக்க போறாரா? அப்போ உனக்கு இத பத்தி தெரியாதா? இல்லையே, எங்க கிட்ட அவர் சொல்லவே இல்ல. எங்க கம்பெனிக்கு புது பார்ட்னர் கிடைச்சதால பார்ட்டி வைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? நான் தான் சர்ப்ரைஸ் உடைச்சிட்டேன் போல இருக்கே. சரி பரவாயில்ல, உனக்கு இது தெரியாத மாதிரியே காட்டிக்கோ. இது நீ யார்கிட்டயும் சொல்லாத, சரியா? அதுவும் சனீம்க்கு இது தெரியவே கூடாது. நான் எதையும் சொல்ல மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இது சர்ப்ரைஸாவே இருக்கும். அட என்ன பாஸ், இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? சனீமோட பர்த்டேக்கு பார்ட்டி எல்லாம் வச்சிருக்காரு. சனீமுக்கு தெரிஞ்சா சந்தோஷமாயிடுவா. என்ன தெரியணும் ஜேஜே? நீ இங்கதான் நிக்கிறியா? ஜேஜே என்ன ஜேஜே? என்ன என்னாச்சு ஜேஜே? அது ஒண்ணு இல்லையே. நான் குஷி ஆயிடுவேன் ஏதோ சொன்னியே. சனீம் சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்தை பத்தி நான் பாஸ் கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா பாஸ்க்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு? ஜேஜே ஜான் சாருக்கு என்ன தெரியும்? பாஸ பத்தி நான் இப்ப பேசுனேன். என்ன விஷயம் சொல்லு ஜேஜே. சொல்ல மாட்டேன். சொல்லுன்னு. சொல்ல முடியாது. ஜேஜே சொல்ல சொல்லிடு. மாட்டேன். பாஸுக்கு என்ன நீ தெரியும்? சொல்ல போறியா என்னால இல்லையா? சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லு. நான் சொல்றேன். ஆனா தயவு செஞ்சு அந்த பெல்ட்டை மட்டும் விட்டுறாத. சொல்றேன். பொறுமையா விடு. நம்ம பாஸ் இருக்கார்ல, அவர் நமக்காக ஒரு பார்ட்டி வச்சிருக்கார்ல. அது உனக்காக தானா? உன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் வச்சிருக்காராம். என்னது இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சனேம், நீ எதை வச்சு சொல்ற? அதுக்குதான். நல்லா தெரியுமா? எனக்கு வதந்திய பரப்ப தெரியாது, உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். அவர் நடந்து யோசிக்கிற விதத்தை வச்சு நான் சொல்லிடுவேன். அவர் பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்காக தான் இப்ப கிளம்பி இருக்காரு. நிஜமாவா சொல்ற? அப்ப பொய்யா சொல்ற? அப்படியா சொல்ற? அப்ப அவர் என்ன மன்னிச்சிடுவாரா? கண்டிப்பா. பர்த்டே பார்ட்டி நடத்த போறீங்களா? எல்லாரும் ஒழுங்கா வேலைய பாருங்க. இங்க நாங்க பேசுறத யாரும் கவனிக்க கூடாது சொல்லிட்டேன். கவலையப்படாத, கல்ல ஓட்டு போடாதீங்க. இந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் சோடா எடுத்து வந்திருக்கேன், குடிங்க. தேங்க்யூ சோ மச் அங்கிள். இது நம்ம புது வேட்பாளருக்கு வாழ்த்துக்கள் ஆண்டி. வாழ்த்துக்கள்.
இன்னைக்கு இல்ல என்னைக்கு நம்ம ஏரியால எலெக்ஷன் வந்தாலும் கண்டிப்பா என் அத்தை தான் மாபெரும் வெற்றி பெறுவாங்க அதுல. என்னம்மா அப்படின்னா நான் இந்த ஏரியாவோட பிரசிடென்டோட புருஷனா சொல்லு. நீதாம்மா கண்டிப்பா ஜெயிப்ப நான் சொல்றேன். பிரசிடென்ட் மர்கபே, பிரசிடென்ட் மர்கபே. கண்டிப்பா. உங்களுக்காக கட்லட், சமோசா, இன்னும் பல ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் வாங்க, உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இதோ இருக்கு. இந்த சாப்பாடை என்கிட்ட கொடுத்து அனுப்புனது யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே உங்க தொகுதியில உங்க வேட்பாளரா நிக்கிற ஐசுனக்கா தான். வாங்க வாங்க, இலவசமா தரேன். ஹாம்பர்கர் இருக்கு, சமோசா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா சாப்பிடுங்க. ஒரு புடி புடிச்சிருவோம். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நீங்க பாருங்களேன், அதுக்குள்ள கட்சி மாறி போயிட்டாங்க. இன்னும் அநியாயமா இருக்கு. ஓசியில எல்லாருக்கும் பர்கர் கொடுக்குறானுங்க, அடுத்தது கலர் டிவி, மிக்ஸி, டேபிள் ஃபேன் கொடுப்பாங்க போல இருக்க. இப்படி பண்ணா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அருமையான பர்கர். வாங்க வாங்க, எல்லாருக்கும் தரேன். இப்படி நடக்க கூடாது, நான் நடக்கவும் விட மாட்டேன். பசங்களா, நம்ம ஏதாவது நல்லா யோசிச்சு தான் செயல்படணும். கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். என் பொண்டாட்டி இந்த எலெக்ஷன்ல தோக்குறதுக்கு நான் என்னைக்கு விடவே மாட்டேன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா, ஆனா என் பொண்டாட்டி வெற்றிக்கு பின்னாடி நான் தான் இருப்பேன். அது கண்டிப்பா சொல்லிட்டேன். ஆமா, நம்பிக்கை அதேதான். கண்டிப்பா நம்ம போயிட்டு மிளகா தாண்டிக்கிட்ட இத பத்தி பேசுவோம். இவனுக்கு போட்டியா பப்ஸ் கொடுப்போம். பப்ஸ் சாப்பிட்டானுங்கன்னா கண்டிப்பா நமக்கு தான் குத்துவானுங்க ஓட்டு. அதெல்லாம் வேணாடா. இது மாதிரி சில்லித்தனமா யோசிச்சா அது நமக்கு எதிராவே திரும்பிடும். அதெல்லாம் வேணாண்டா. வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஐஹான், உன்னோட மூளையை நல்லா புரட்டி ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லு. நான் யோசிச்சுட்டே தான் இருக்கேன், ஆனா வெறும் வயித்துல யோசிக்க முடியலையே. நான் போய் ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கவா? நெசமா விளையாடு. நிஜமாதான். நம்ம சனிமா கூப்பிடலாமா? அவ கண்டிப்பா அட்டகாசமான ஒரு ஐடியா சொல்லுவா. சொன்ன பாரு, இதுதான் ஐடியா. சூப்பர் ஐடியா. நான் கூப்பிடுறேன். யாரும் கூப்பிட வேணாம், நீங்க போய் முதல்ல கூட்டத்தை சேருங்க. போங்க. அங்க போய் எல்லாரும் இந்த பக்கம் வாங்க வாங்க. ஜிஜி, எனக்கு நிஜமா கையெல்லாம் நடுங்குது. எதுக்குமா? சந்தோஷத்துல நடுங்குது, வேற ஒண்ணும் இல்ல. கிளாஸ் கூட என்னால பிடிக்க முடியல. பாத்து நடுக்கத்துல ஏன் மேல கொட்டிட்டு போறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஹலோ சனேம், நீ பிஸியா இருக்கும்போது உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்லம்மா, எனக்கு வேலை இருக்கு. ஆனா இப்ப நான் பிஸியா இல்ல. என்ன விஷயம்னு நீங்க சொல்லுங்க. அம்மா, இங்க என்ன சத்தமா இருக்கு? அது என்னன்னா, நம்ம ஏரியாவுக்கு நான் பிரசிடென்டா நிக்க போறேன். அதான் என் பேரை சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. நம்ம பிரசிடென்ட் அப்துல் அங்கிள் தானே? அவரு இறந்துட்டாரு, புதைக்கவே செஞ்சுட்டோம் நாங்க. பாவம், அவரோட ஆத்மா சாந்தி அடையிடும். அவருக்கு வயசு 107 தானே? அம்மா, நீங்க நிஜமாவே வேட்பாளரா நிக்க போறீங்களா? ஆமா ஆமா, மக்கள் எல்லாம் எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா டைசன் இருக்காளே, இதையே ஒரு வியாபாரமா மாத்திட்டான். நான் இந்த எலெக்ஷன்ல தோத்து போக கூடாது. எனக்கு ஏதாவது உதவி பண்ணு. இந்த எலெக்ஷன் எப்பமா? நாளைக்கு. ஒரே ஒரு நாள் தாமா இருக்கு. சரிம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. நான் ஏதாவது யோசிச்சு சொல்றேன் உங்களுக்கு. சரி சரிம்மா, இங்க ஒரே சத்தமா இருக்கு. நான் அப்புறமா கூப்பிடுறேன். எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. போதும் போதும் போதும். ஓகே ஓகே. ஓ ஜிஜி, எங்க அம்மா எங்க ஏரியால பிரசிடென்ட்டுக்கு நிக்க போறாங்களாம். அவங்களுக்கு கேம்பெயின்ல என்ன உதவி பண்ண சொல்றாங்க. ஆனா இங்க பார்ட்டியை நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு கையும் காலும் ஓடல. என்னால எதுவுமே யோசிக்க முடியல. உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா ஜிஜி? கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி பண்றேன். உங்க ஏரியாவுல கேம்பெயின் பண்ணணும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அத நான் பாத்துக்கிறேன்.
குட் மார்னிங்மா. குட் மார்னிங் நிஹாத். ஓ, இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா? டேபிளையும் அழகா வச்சிருக்கிய. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நீ எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான பரிசு கொடுத்த. உன்ன மாதிரியே ஒரு அழகான தேவதை. காலம் ரொம்ப வேகமா போகுதுல்ல, எல்லாமே மாறிடுச்சு. ஆமா, ரொம்பவே மாறிடுச்சு. ஆனா என் காதல் மட்டும் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட மாறினதே இல்ல. என்னங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா உங்களனா? நான் கிளம்புறேன். இங்க வா இங்க வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த அழகான தேவதையே எங்களுக்கு மகளா பிறந்திருக்கா. நீ கிடைச்சதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும்னு பேசிட்டு இருந்தோம். என் செல்லம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ செல்ல குட்டி. நீ நானும் ஒருத்தர் இருக்க. வாழ்த்துக்கள் சொல்லும். தேங்க்யூப்பா. என் மகராணி, நீ பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. சின்னதா மெழுகு பொம்மை மாதிரி இருந்த உன்னை தூக்கவே நான் பயப்படுவேன் தெரியுமா? நீ என் தங்கம். ஓ, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களா? என்னுடைய அடுத்த மகாராணியும் வந்துட்டா. சனேம், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூக்கா. நான் ஒன்னு சொன்ன நீ நம்ப மாட்டேக்கா. உன்ன மாதிரி அக்கா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுக்கா. கண்ணு பற்ற போது யாரும் உங்களை பிரிக்க முடியாதுமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏதாவது வேண்டிக்கோ. ஹாப்பி பர்த்டே. உஸ்மான், ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ. அதான் நீ சாயந்தரம் பார்ட்டிக்கு போறல, அதான் இப்பவே வந்துட்டான். சாயந்தரம் பார்ட்டியா? என்ன பார்ட்டி? பார்ட்னர் ஆனதுக்கு பார்ட்டி. எங்க ஆபீஸ்ல பல விஷயம் நடந்துருச்சுமா. ஐஹான், நம்ம கிளம்பலாமா? இது வந்துடுறேமா. சரி சரி வாங்க, எல்லாரும் வந்து உட்காருங்க. டேபிள் எப்படி ரெடி பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? பாத்தியா? தங்கம், நீ உட்காருமா. என்னாச்சு என்னாச்சு வந்து சொல்லுடா. அப்போ உனக்கு தெரியாதா? என்ன ஜான் சார் எனக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி வச்சிருக்காரா? ஆமா, நானே சொல்ல வந்தா நீ அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்ட. என்னால நம்பவே முடியல. ஆன்ட்டிக்கு எப்படியாவது பண்ணி கொடுத்தணும். நம்மளால எந்த அசிங்கமும் வந்துடக்கூடாது. ஆனா சொதப்பிடணும் பயமா இருக்கே. என்ன நம்பி கொடுத்துருக்காங்க. ஏரியால அவங்கள அசிங்கப்படுத்தாம இருந்தா சரிதான். எதுக்குடா இந்த கேம்பெயினுக்கு ஒத்துக்கிட்டுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. எந்த கேம்பெயின் அது? எப்ப சொன்னீங்க? சொல்லு ஜெஜே. அது வந்து பாஸ் சனேமோட அம்மா சொன்னாங்க. அதான் இல்ல, அவங்க ஏரியாவில் எலெக்ஷன் நடக்குதான், அதுக்காக தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பாஸ். மேற்கு பே ஆண்டியா? அவங்களே தான். அப்படியா? என்ன பண்ணிருக்க காட்டு. இதோ காட்டுறேன் பாருங்க. ஏதோ இருக்கு பாருங்க. இத நான் தான் எழுதினேன். மேற்கு பேக்கு வாக்களிச்சா வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். அப்படியே பிரகாசமா ஆயிடும். அதாவது அவங்களுக்கு ஓட்டு ஆமா போட்டோம்னா. ஆமா அப்படிதான் எழுதிருக்கேன். இருங்க, இன்னொரு ஐட்டம் இருக்கு. கடல்ல இருக்குது உப்பு, மெவிக்கு பேக்கு ஓட்டு போடலனா ரொம்ப தப்பு. ஓட்டு போட வைக்க பாக்குற? இல்லன்னா நோட்டாக்கு சரி, போட்டுருவாங்க. முதல்ல உட்கார். நோட் புக் இருக்குல்ல, இருக்கு பாஸ். எடுத்துக்கோ. நான் உனக்கு மெயின் மேட்டர் பத்தி சொல்றேன். நம்ம சப்ஜெக்ட நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு ஏத்த கேம்பெயினை நாம செய்ய முடியும். அதுக்கு முதல்ல டீடைல்ஸ் தெரியணும். சோ முதல் விஷயம், நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்வர்டைசிங் கேம்பெயின் பண்றோம் இல்லையா, அது யாருக்காக? டார்கெட்டுக்கு. யாரு டார்கெட்? ஓட்டு போடுறவங்கள. கரெக்டா சொன்னீங்க. அவங்கள தான் முக்கியமா கவனிக்கணும். எழுது முதல்ல. எழுதிட்டேன். தரன் மேடம், ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம். அதை இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு சனியோட பிறந்த நாள். சர்ப்ரைஸா ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீ அந்த வேலையை பார்க்க வேண்டாம். லஞ்சுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடு. பார்ட்டில நான் ஏதாவது யோசிச்சு பண்ணிக்கிறேன். அப்பனா நான் சார் கிட்ட சொல்றேன், அவர் கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரு. அதான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி, ஓகே மேடம். என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல தேவையில்லாத விஷயங்கள் தான். ஜான், நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிடலாமா? ஏன்னா ஈவினிங் பார்ட்டி இருக்குல்ல. யா, எக்ஸாக்ட்லி, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். சரி, நான் என் கேபின்ல இருக்கேன். ஆமாமா, ரொம்ப அவசரம். இது இன்னைக்கே எனக்கு வேணும். சீக்கிரம் பண்ணி வச்சிருங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன்.
நான் பேசுறேன். எழுத ஆரம்பிச்சாச்சு, இதுல எதுல முடிக்கிறதுன்னு தெரியல. ஜேஜி நான் தான். அடடா இவ்ளோ பண்ணிருக்கியா? ஆமா, நான் தான் பண்ணி வச்சிருக்கேன். அதோட உனக்கு ஒரு பாம் வச்சிருக்கேன், அது என்னன்னு பாரு. இரு, வெயிட் பண்ணு. உங்க அம்மாவோட அரசியல் பிரவேசத்துக்கு நம்ம பாசும் சேர்ந்துட்டாரு. என்னைய பார்த்துட்டு இருக்க? என்ன உண்மைதான். ஜான் சார் என் அம்மாவோட எலெக்ஷன் கேம்பெயின்ல சேர்ந்து இருக்காரா? ஆமா, ஜான் சாரே நேரா வந்து உங்க அம்மாவுக்காக சில வாக்கெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. என்னால நம்பவே முடியல. இப்பெல்லாம் அவரு எல்லாமே எனக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஆமாமா, எனக்கு குஷியா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா அவரு உன்ன லவ் பண்றாரு. நானும் அவரை லவ் பண்றேன். அமைதி அமைதி, ஒரே கை கொட்டி சிரிக்க போகுது. சனேம் டீ வேணும். என்ன கேட்டாரு? 5000 ரூபாய் பணமா கேப்பாரு? டீ தானே கேப்பாரு, போய் எடுத்துட்டு கூட. டீ தானே கேட்டாரு? ஆமாமா. அதுவும் ஈக்கிட்டே கேட்டிருக்காரு. ஐயோ ஐயோ, இந்தா அது கொஞ்சம் கூட. ஆல்ரெடி ஓவரா இருக்கு. முடி ஒழுங்கா வாரி இருக்கான்னு பாத்து. சரி சரி, போ போ. என்ன ஏதாவது ஜோக் இருக்கா? இல்லையே. இந்தாங்க உங்களோட டீ. எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? சும்மாதான். என் அம்மாவோட கேம்பெயினுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இதெல்லாமே உன் அம்மாக்காக தானே. சரி, வேற ஏதாவது இருக்கா? இல்ல. ஓகே, நீ போலாம். சரி. வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரா?